ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு மனித வள ஆலோசகர். நம்ம சேனலில் பொதுவான நிறைய விஷயம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது 5 பவர்ஃபுல் டிப்ஸ் டு பிகம் ரிச். நீங்கள் ரிச் ஆகிறதுக்கான 5 முக்கிய குறிப்புகள் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு அப்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னா பர்பஸ்ன்றது நோக்கம். உங்களுக்கு என்ன மாதிரி நோக்கம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு உங்கள் நோக்கத்தை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இலக்கை ஃபஸ்ட்டு நிர்ணயம் பண்ணணும். இதில் 2 பிரிவுகள், அதாவது நோக்கத்தில் 2 பிரிவுகள் இருக்குது. அதாவது என்னென்னா, உங்கள் இலக்கை நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். உங்கள் எதிர்காலம் நீங்கள் எப்படி அமைச்சிக்க போகிறீங்கன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணணும். அதை தான் கோல், அதுக்கப்புறம் விஷன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த உங்களோட எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கணுன்ற அந்த இலக்கை நிர்ணயம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் நோக்கம் தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் பெரிய பணக்காரராக ஆக முடியும். 2வது முக்கியமான பாயிண்ட், அதாவது பிளானிங்னா தமிழில் திட்டமிடல். திட்டமிடலில் 4 விஷயங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் எப்படி நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, எந்த மாதிரி வழிகளில் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். 2வது, சம்பாதித்த பணத்தை நீங்கள் எப்படி சரியாக செலவு பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். 3வது, அதுக்கப்புறம் அந்த செலவுக்கு போனதுக்கப்புறமா எப்படி நீங்கள் அதை மிச்சம் பண்ண போகிறீங்கிறத பற்றி டிசைட் பண்ணணும். அது சேவிங்ஸ் என்னன்றதை பற்றி டிசைட் பண்ணணும். 4வது பார்த்திங்கன்னா, சேமித்த பணத்தை சரியான முறையில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் பிளானிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். பிளானிங்னு சொல்லும் பொழுது ஏர்னிங், சேவிங், ஸ்பெண்டிங் அண்ட் இன்வெஸ்டிங், இது சரியாக செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த விதமான கடனும் இல்லாமல் பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் நமக்கு இருக்கும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ராசஸ், அதாவது செயல்முறை. செயல்முறைன்னு சொல்லும்போது 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சைக்காலஜிக்கல் வே, அதாவது மனோவியல் சார்ந்த விஷயங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமான விஷயங்கள். ப்ராசஸில் 2 விஷயம் இருக்குது, சைக்காலஜிக்கல் வே, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தட். இப்போ சைக்காலஜின்னு சொல்லும் பொழுது நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பணத்துக்கான சரியான மனநிலை இல்லை அப்படின்னா பணத்தை நீங்கள் சேர்க்கவே முடியாது. பணத்துக்கான ஒரு சரியான மனநிலையில் தவறான மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா பணத்தை அதிக அளவில் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியாது. அதை நீங்கள் மாற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2வது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தட்னால் சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பணத்தை எந்த அளவுக்கு நீங்கள் அட்ராக்ட் பண்ணலான்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதை நீங்கள் லேர்ன் பண்ணும் பொழுது நீங்கள் பணத்தை நீங்கள் நல்லா சேர்க்க முடியும். நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு ப்ராசஸில் இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது, சைக்காலஜி, அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா பேஷன். அதாவது பேஷன்னு சொல்லும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆசை. அந்த ஆசைன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த விஷயந்தான் பேஷன் சொல்லுவாங்க. அந்த பேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னென்னா பணத்துக்கான காதல் உங்களுக்கு தேவை. எப்போ நீங்கள் பணத்தை நீங்கள் காதலிக்கிறீங்களோ உங்களுக்கு பணத்தை நீங்கள் அதிக அளவில் நீங்கள் வசியம் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் எப்போ பணத்தை காதலிக்கிறீங்களோ அப்போ பணத்தை பன்மடங்கு உங்களால் பெருக்க முடியும். இந்த 2 விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் பேஷனை பணத்துக்காக நீங்கள் உருவாக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். 5வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், பாசிட்டிவிட்டி. எப்பயும் பணத்துக்கான நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். அதாவது என்னென்னா, சின்ன வயசில் நம்மளுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க என்னென்னா, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பணம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாம், பணம் இருந்தால் எந்த விஷயம் வேணால் உங்களால் இல்லீகலாக பண்ண முடியுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை. பணம் ஒரு பெரிய எனர்ஜி. நல்ல விதத்தில் பயன்படுத்தினா பணம் அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஏன்னா பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. இப்போ நீங்கள் சப்போஸ் ஒருத்தருக்கு நீங்கள் உதவி பண்ணணுன்னா கூட உங்கள்கிட்ட பணம் வேணும். பணம் இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். எல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா, பணத்தினால் எல்லாத்தையும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாம் வாங்குறதுக்கு பணம் கட்டாயமாக தேவைப்படும். நீங்கள் இந்த வாழ்க்கையில் மனிதராக வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். இதே ஒரு மரம், செடி, கொடியாக இருந்தோம், இல்லைனா ஒரு மிருகமாக இருந்தால் கூட அதுக்கு தேவைப்படுறது என்ன? ஒரு காற்று, அதுக்கப்புறம் சாப்பிட அதுக்கு சாப்பாடு தான் தேவைப்படுது. ஆனால் மனுஷன் வாழ்கிறதுக்கு பார்த்திங்கன்னா
பணம் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். எப்பயும் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவ் பிலீஃப் வந்து மாற்றிட்டு பணத்துக்கான காதல், பணத்துக்கான தேடல், பணத்துக்கான பேஷன் உருவாக்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் ரிச் ஆக முடியும். அதே நேரத்தில் நல்லா வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். இந்த பதிவில் நாம் 5 முக்கியமான குறிப்புகள் பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், மனிதவள ஆலோசகர்.